ரூபல்லா இன்ஃபெக்ஷன் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்ச் இன்ஃபெக்ஷன் இது பற்றி எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இதை பற்றி எல்லா இளம் பெண்களும் திருமணமான தம்பதிகளும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ப்ரீநேட்டல் கேர் பற்றி நாங்கள் ஒரு முறை பேசியிருக்கோம். ஸோ ப்ரீநேட்டல் கேர்லேயே வந்துட்டு, அதாவது ஒரு திருமணமான தம்பதி குழந்தை இதுக்கப்புறம் பெற்றுக்க போகிறோம், அதை பற்றி தெரியணும், எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோமா அப்படின்னு தெரியும்போது ஒரு முக்கியமான ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்னு நாங்கள் பண்ணுறதுல அனீமியா இருக்கா, பிபி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வெயிட் எப்படி இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுலேயே மெயினாக சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கேட்கும்போது ருபல்லா ஸ்க்ரீனிங் நாங்கள் கேட்போம். இப்போ ருபல்லா ஸ்க்ரீனிங் எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, ருபல்லா இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான கிருமிகள் தொற்று. அது ஒரு பெண்ணுக்கு ஒரு வாழ்நாளில் ஒரே முறை தான் வரும். இது கோல்டு காஃப் ஃபீவர் மாதிரி அடிக்கடி போகிற விஷயம் இல்லை. இந்த ரூபல்லா இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நமக்கு எப்படி தெரியும்னா, எனி அதர் ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு உடல் வலி இருக்கும், கொஞ்சம் சோர்வு இருக்கும், கொஞ்சம் லேசான ஃபீவர் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் லேசாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கடந்து போயிடும். ரொம்ப பெருசாக தொந்தரவெல்லாம் பண்ணாது. ஸோ நமக்கு வந்திருக்கிறது ரூபல்லா ஃபீவராக இல்லையானே நமக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எதனால் ரூபல்லாவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ரூபல்லா ஃபீவர் ஒரு ரூபல்லா இன்ஃபெக்ஷன் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வரும்போது அவங்கள அது எதுவும் செய்யாது. ஆனால் உள்ளே வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு நிரந்தரமான சில பிரச்சனைகளை அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கன்ஜெனிட்டல் ரூபல்லா சிண்ட்ரோம் இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அதாவது அவங்களுக்கு மூளை குறைபாடு இருக்கிறது, மண்டை சைஸே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் கண்ணில் கேட்ராக்ட் வரும். அதாவது அந்த ரூபல்லா இன்ஃபெக்ஷன் அது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தன்னுடைய தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தை அந்த ரூபல்லா இன்ஃபெக்ஷன்னால் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அது ஒரு பெர்மனண்ட் ப்ராப்ளமாக தான், அது கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரபிளாக தான் இருக்கும், பேரண்ட்ஸ்க்கும் ட்ரபிளாக தான் இருக்கும். ஸோ இதில் நமக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லேடிக்கு ஏற்கனவே ரூபல்லா வேக்சினேஷன் எதனா போட்டிருக்காங்களா, எம்எம்ஆர்னு ஒரு வேக்சின் இருக்குது, ரூபல்லா வேக்சின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா ரூபல்லா இன்ஃபெக்ஷன் ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு வராது. அதுக்கான டாக்குமெண்ட்ஸை பார்க்கக்கூடிய டாக்டர் செக் பண்ணணும். ஏன்னா வேக்சின் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை, என்ன வேக்சின் போட்டிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியணும். எம்எம்ஆர் போட்டிருக்காங்களா, ரூபல்லா போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு அதில் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த ரூபல்லா டெஸ்டிங் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும். ஒரு கேஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு ரூபல்லா ஸ்க்ரீனிங்கில் நாங்கள் ரூபல்லா ஐஜிஎம் ஆன்டிபாடி, ரூபல்லா ஐஜிஜி ஆன்டிபாடி அப்படின்னு வரக்கூடிய 2 விதமான டெஸ்ட் பண்ணுவோம். ரூபல்லா ஐஜிஜி பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இன்ஃபெக்ஷன் போயிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ரூபல்லா வேக்சினேஷன் முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ ஐஜிஜி பாசிட்டிவ் வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ரூபல்லா வேக்சினேஷன் போடணும்னு அவசியமில்லை. அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் ரூபல்லா இன்ஃபெக்ஷன் வரப்போகிறதும் இல்லை. இதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கலாம். ஐஜிஎம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ரூபல்லா இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஐஜிஎம்ங்கிறது ஐஜிஜியாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் அவங்க கன்சீவ் ஆகக்கூடாது, ஆகிறத கட்டாயம் அவங்க அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ரூபல்லா வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு அந்த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸில் ஐஜிஎம் பாசிட்டிவ் ஆகும். அதனால் ரூபல்லா வேக்சினேஷன் பிளான் பண்ணும்போது அந்த வேக்சினேஷன் போட்ட முதல் 3 மாதங்கள் வரைக்கும் அந்த ப்ரெக்னென்சி ஆகிறத அந்த பர்டிகுலர் கேர்ள் ஆர் லேடி தவிர்க்கிறதுன்றது நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம். ஸோ ரூபல்லா வேக்சினேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ரூபல்லா ஸ்டேட்டஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்ரோச் யுவர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் அ ரூபல்லா டெஸ்ட். அவங்க ரூபல்லா ஐஜிஜி அண்ட் ஐஜிஎம் பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்க அதை செய்வாங்க. உங்களுடைய ரிப்போர்ட்டில் உங்களுக்கு
நீங்கள் ஏற்கனவே ப்ரொடெக்டடா இல்லை அன்ப்ரொடெக்டடான்னு தெரியும். இஃப் யூ ஆர் அன்ப்ரொடெக்டட், ரூபல்லா வேக்சினேஷன் எடுக்கிறதன் மூலமாகவும் அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸுக்கு ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறதன் மூலமாகவும் வரக்கூடிய ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய அந்த குழந்தைக்கு ரூபல்லா வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும்.